என்றும் நான் செல்ல மாட்டேன். என் சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரையும் மிகுந்த சந்தோஷமா வச்சிருக்காங்க. ஏன்னா அவரோடு சந்தோஷமா இருக்கிறனால தான் உங்களோட பேச முடியும். அந்த சந்தோஷம் இல்லைன்னு வச்சிங்களேன், எப்படி அவரை குறித்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? பேச முடியும் இல்லையா? உங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது சந்தோஷம். அந்த சந்தோஷம் யாருக்கிட்ட இருக்குது? நம்மளை மீட்டெடுத்த மீட்பர்கிட்ட இருக்குது. அப்போ அவர் இந்த சந்தோஷத்தை தருகிறார். நான் நினச்சி பார்க்கும்போது இந்த பவுலை நிறைய பாடுகள் அனுபவிச்சான், நிறைய உபத்திரங்கள் அனுபவிச்சான். சாட்டை அழகி, கல்லெறியல், பிரியம்பாப்பு கடி, மனுஷனுடைய நிந்தைகள், கூட இருந்தவங்களே அவனை நிறைய பேர் விட்டு போனவங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதன் பாருங்க, இந்த பிலிப்பியர் பட்டணத்துக்கு எழுதும் போது அவன் சொல்லுகிறான். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் அதுதான். அப்போ ஆண்டவர் இயல்பாகவே நம்மளை பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது கூட நீ மனம் சோர்ந்து போகாம உனக்குள்ள நீ என்ன பண்ணு, என்னை நினைச்சு சந்தோஷப்படுன்ற. இயேசு கிறிஸ்தப்பா எனக்காக ரத்த சிந்தினதை காட்டிலாம் இந்த பாடு எனக்கு ஒண்ணு இல்லையே, அதற்காக சோதராண்டவர்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியா இருன்றார். உனக்காக எனக்காக முள்முடி சுமந்த அந்த பாரத்தை நம்ம பார்க்கும்போது, என் ஆண்டவர் எனக்காக இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறாரு, இந்த பெரிய பாரம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா அப்படின்னு ஒரு ரம்பியமாக, எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜெபத்தில் நம்ம போனோம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அழுதுகிட்டு புலம்புக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இதையே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். உன் பிரச்சனை திக்கொப்பிலப்படு. ஏன்னா அவர் பார்ப்பாரு, உனக்கு தெரியும். அவர் ஜெபத்தை கேட்பாரா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணால் அது தேவனிடத்தில் போகணும்னு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம சிந்திக்கணும்? தேவையில்லாத காரியங்கள் இருக்கிற நாள் வரைக்கும், கர்த்தருடைய வருகை நாள் வரைக்கும் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கு. அதான் போல் சொல்லுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். கறந்துட்டுங்கள சந்தோஷம் 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 சந்தோஷம். எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் போங்க பிறந்த காலையில் ஏஞ்சாலே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? காலையில் டீ போட்டு கொடுக்குறது, டிஃபன் பண்ணுறது, சமைக்கிறது, காலையில் கொண்டு போகிறதே, எழுப்புறது, வாடா போட படுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி முடிச்சு வர்றது காட்டியும் எங்கள் பெரும் மூச்சு போயிடுது. அதை வேலை வாரம் என்று நினைக்காமல் சந்தோஷமாக நீ அந்த வேலையை செய்துப்பார், மகிழ்ச்சியோடு அந்த வேலையை செய்துப்பார், மிகவும் அது பாரமான ஆசீர்வாதமாக மாறும். பேசவா அப்படிதானே சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்த பிறகு நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னும் நான் உன்னை மகிமைப்படுத்தேன் என்கிற அந்த வார்த்தை வந்த பிறகு அந்த சிலுவையை அவர் தூக்கி சுமக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு சுமந்தார். என் பிள்ளைகளுக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக, அவங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக, அவங்களுடைய பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவர்களை இன்னும் எனக்கு பிரியமாக என் மகனாக மகளாக உருவாக்குவதற்காக இதோ இந்த பாரங்கள், இந்த நுகத்தை மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவர் ஏற்று கடந்து போனதை நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. சாட்டையில் அடிக்கப்படுகிறது, சதைகள் பிச்சு பிச்சு வெளியே வருகிறது. சிந்தித்து பாருங்கள். ஏன் என் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், துக்கம் அவர்களை வேதனைப்படுத்தப்படாது. அதான் யாபேசு சொல்லுகிறான், தீங்கும் துக்கம் என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த தீங்கே நான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அந்த நுகத்தையே நான் வெற்றியாக என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். அப்படி
ஒரு பிரயாசம் உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழணும். உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட வருமானம் இல்லாமல் இருக்கிறதா? இந்த வருமானத்தில் மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் இணைத்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியில் உடைய வருமானங்களை அவர் எல்லையில்லாமல் ஆசீர்வதித்துக் கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். சபைக்கு நீங்கள் போகும்போது சந்தோஷமாக போங்க, மகிழ்ச்சியாக போங்க, நிறைவாக போங்க. சபைக்குள்ள போய் ரொம்ப ஆனந்தமாக கடந்து போங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். தேவனும் உங்களை பரிபூர்ணமாக வழிநடத்துவார். ஆமென்.